காலையில் என்னங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறோன்னு வச்சுங்களேன். நம்மள நிறைய பேர் இப்போ வந்து ரொம்ப ஹைஃபையாக ஒரு பதில் சொல்கிறோம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் எப்பவுமே சாப்பிட்றதே இல்லை. நான் வந்து ஜஸ்ட்டு டீ குடிப்பேன், லஞ்ச் டேரெக்டாக பண்ணிவிடுவேன், இல்லை பிரஞ்ச் பண்ணுவேன் அப்படின்போம். இந்த பிரஞ்ச் அப்படிங்கிறது லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட ஒரு டைம். நம்மளாம் நிறைய பேர் பண்ணுறது உண்டு இல்லை. சார், மேடம், தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி, அங்கிள், ஆண்டி, நான் ஆர்ஜே ரஞ்சித், குட் மார்னிங் ஆதித்யன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியம், அப்படி சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, சாப்பிடாததுனால என்னென்னலாம் ஆப்புகள் நமக்கு நாமே அடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதற்கு முன்னாடி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏன் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பேர் வந்துச்சு. இப்போது நம்ம நைட்டு வந்து தூங்குறோங்க. ஒரு சிலர் வந்து 5 மணி நேரம் தூங்குறோம், 6, 7, 8, 10 மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுங்களேன். அந்த 10 மணி நேரமும் நம்ம எதாவது சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ நம்ம பாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு விரதத்தில் தான் இருக்குது, ஒரு ஃபாஸ்டிங்கில் தான் இருக்குது. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே அந்த விரதத்தை முடிக்கிறோம், பிரேக்கிங் த ஃபாஸ்ட். அதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நைட்லேருந்து காலையில் வரைக்கும் பார்த்திங்கன்னா பாடி வந்து சாப்பாட்டுக்காக ஏங்கும். அப்படி ஏங்கக்கூடிய உங்கள் பாடிக்கு நீங்கள் சரியான உணவை கொடுக்கல அப்படிங்கிறது உங்கள் உடம்புக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வகையான துரோகம் தான். ஏன்னா காலையில் நம்ம சாப்பிட்ற போது தான் உடலுக்கு தேவையான குளுக்கோஸு, அதுக்கப்புறம் புரதச்சத்துக்கள், இது எல்லாமே கரெக்டாக அந்த பாடிக்கு போய் ரீச் ஆகும். மெட்டபாலிசமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். காலையில் நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா துருன்னு வேலை செய்யலாம். பட் அதை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு விஷயம் லேக் ஆன மாதிரியே இருக்கும். காலையில் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் கார்போஹைட்ரேட், புரோட்டீனு, புரதச்சத்துக்கள்லாம் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்ணும். ஐயா, அதெல்லாம் எனக்கு டைமே கிடையாதுப்பா, நான்லாம் வந்து டேரெக்டாக லஞ்ச் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேண்டிடேட்டாக நீங்கள் இருக்கீங்கன்னா, காலையில் வண்டியில் போகிறீங்க, பைக்கில் பெட்ரோல் இல்லை அப்படின்னாக்கா பெட்ரோல் போட்டு தானே நீங்கள் அடுத்து வேலைக்கெல்லாம் போவீங்க. அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னா, தொடர்ந்து ஒரு நபர் பிரேக்ஃபாஸ்ட்டு கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னா மதிய நேரத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அசதி, டயர்ட்னஸ்ஸு, தூக்கம் இதெல்லாம் இருக்காதுங்கிறாங்க. எது மதிய நேரத்தில் டயர்ட்னஸ் இருக்காது, காலைல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா. அப்படி பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாம தொடர்ந்து நம்ம பாடியை வச்சிருக்கிற பட்சத்தில் உடம்புல இன்சுலின் சுரக்கிறது வந்து கம்மியாயிடும். ஒன்ஸ் இன்சுலின் சுரக்கிறது கம்மியாயிடுச்சு அப்படின்னா டைப் 2 டயாபெட்டிஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் டயாபெட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னாக்கா அது அதர் ஆர்கன்ஸை ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேமேஜ் பண்ணிடும். அவ்வளோ தூரம் வந்து நம்ம விடுறதுக்கு பதிலாக ஒழுங்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு தியரியும் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, வேலைக்கு போகிறவங்க, வயசானவங்க, டீனேஜர்ஸ், இவங்க எல்லாரையும் தாண்டி யார் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள் தான் சாப்பிட மாட்டேங்கிறாங்களாம். ஏன்னா ஸ்கூலுக்கு அறக்க பிறக்க கிளம்பணும் அப்படின்றதுக்காக டபக்குன்னு ஸ்கூலுக்கு போயிட்டு டேரெக்டாக லஞ்சு தான் சாப்பிட்றாங்களாம். அப்படி குழந்தைகள் பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் வந்து அவங்களுடைய டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது, கான்சன்ட்ரேஷன் வந்து ஸ்டடீஸ்லேயோ இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லேயோ போகாது அப்படின்னு டாக்டர்ஸ் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய குழந்தைகள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, குழந்தைகளாக இருக்கட்டும், டீனேஜர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு ஆளாக அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே, நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், வகையால் என்ன சொல்கிறது, பரோட்டா, அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம வந்து முடிவு பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது சிறந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆகாது. பிரேக்ஃபாஸ்ட் தொடர்ந்து சாப்பிட்றதுனால சில நன்மைகள் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதில் முதல் விஷயம் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஃபோக்கஸ். நீங்கள் சாப்பிடாமல் பைக் ஓட்டிகிட்டு போகிறீங்க, கார் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதிரி கிறுகிறுன்னு இருக்கும். ஆனால் நல்லா சாப்பிட்டு நீங்கள் பைக்கோ காரோ ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை படிக்கிறீங்க, இல்லை எதுலையாவது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அதை பண்ணால் நம்மளால் பண்ண முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம மூடை வந்து அதை அழகாக லிஃப்ட் பண்ணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், பசியில் இருக்கிற போது நம்ம நல்ல மூட்லையாக இருப்போம், ஒரு மாதிரி கரகரன்னு இருப்போம். பட் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நம்ம மூடே வந்து லிஃப்ட் ஆகும், அன்றைக்கி நாளே வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும். அதுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது, appetite வந்து மேனேஜ் பண்ணும். ஏன்னா நம்ம அந்த 3 வேளை அப்படிங்கிறது கரெக்டாக சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன், டைமுக்கு பசிக்கும். காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மதியம் பசிக்கும், மதியம் கரெக்டாக லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நைட்டுக்கு பசிக்கும். அதற்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்ட் டைமுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய appetite அழகாக மேனேஜ் பண்ணலாம். ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஏன்னா
ஒரு விஷயத்தை நம்ம ஸ்கிப் பண்ணுற போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் அந்த ஹார்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ளுது. நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக பண்ணுறதுனால அது ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வசூல் ராஜா படத்தில் கூட சொல்லுவார்ல, தயிரில் சக்கரை கலந்து சாப்பிட்டா நல்லா படிக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா சாப்பிட்டா இன்னும் சூப்பராக வந்து படிக்கலாம் அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் வெயிட்டை வந்து மேனேஜ் பண்ணலாம். சில பேர் நினச்சிக்குவாங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிடல அப்படின்னாக்கா வெயிட் கம்மியாயிரும் அப்படின்ட்டு. அது கிடையாது. கரெக்டான டைமுக்கு கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம உடல் எடையை கூட்டணும்னு நினைக்கிறோமோ குறைக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மளால் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ண முடியும். நம்மளுடைய நியூட்ரிஷன் இன்டேக்கை வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூஸ்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இது எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறாங்க. கீரை சாப்பிட்றப்ப அது வந்து ரசத்தோடு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா ரசத்தில் விட்டமின் சி இருக்குது, அது அயனை வந்து ஈஸியாக அப்சார்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம கரெக்டான டைமுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம உடலுக்கு வந்து போகி சேர வேண்டிய ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு, நியூட்ரியன்ஸ் இது எல்லாமே கரெக்டான அளவு போய் சேரும். அதற்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் முக்கியமாக இம்யூன் சிஸ்டம். இந்த கோவிட் காலகட்டத்திலலாம் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ண ஒரு காமன் இஷ்யூ என்னன்னாக்கா இம்யூனிட்டி ப்ராப்ளம். அந்த இம்யூனிட்டியை வந்து கரெக்ட் லெவல் ஆன் பார்ல வைக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன மாதிரியான உணவுகள்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம் அப்படின்னா, நம்ம காலகாலமாக நம்ம வீட்டில் நீங்கள், நான், நம்ம அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டிலாம் சாப்பிட்ட எல்லா உணவுகளும் சூப்பரான உணவுகள் தான். அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் பெரியவங்ககிட்ட கேட்டாலே இதுதான் சிறந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. அதை கரெக்டாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து நான் திருப்பி மீட் பண்ணுறேன் குட் மார்னிங் ஆத்தியன்ஸில். டாடா பாபாய், see you from RNJT H. Ranjit.